Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 21 days weight loss challenge ஓட day 13 இன்னைக்கு என்னலாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதுக்கெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நிறைய ரெசிபிஸ் எல்லாமே இருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த சவுண்ட் கொஞ்சம் ராக்கெட் மாதிரி கேட்கும். அது வந்து நான் பேசும்போது அந்த அளவுக்கு கேட்காது. நான் பேசி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சவுண்ட் அந்த மைக் வந்து எடுக்கும். சோ அதனால உங்களுக்கு வந்து கேட்கும். அக்கா கூட சொல்லியிருந்தாங்க, ஏன்னா மைக்ல எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு கிருத்தியா அக்கா கூட கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு. அப்பதான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த ஃபேன் வந்து சவுண்ட் வருதா, இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும்போது நம்ம பேசுறத பிடிச்சிக்கிறோம். இப்ப நான் பேசுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கிட்ட கமெண்ட்ஸ் ஏதாவது பார்க்க போறேன்னா இதோட சவுண்ட் கேட்கும். சோ அந்த மாதிரி நாய்ஸ் வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது வெளியே நாய்ஸ் எடுக்காது. அப்புறமா அவன் அமைதி ஆயிட்டோம்னா அது வெளியில உள்ள சவுண்டை அப்சர்வ் பண்ணும். சோ அதனாலதான் அப்படி கேட்டிருக்கு. கொஞ்சம் இதுல சவுண்ட் இருக்கதான் செய்யுது. அதை திருப்பிக்கிடுவோம் மூஞ்சி செய்து. இப்பதான் வருது நல்லா. சோ நிறைய அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி, அக்காவுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. மாறுங்க, கவுந்துருச்சு அதுக்குள்ள. ஒழுங்கா வைக்கல நானு. வச்சாச்சு. ஒழுங்கா வைக்காம நமக்கு கரெக்டா வரணும்ல, அதுக்கு பொசிஷன் வச்சேனா அது அப்படி இருக்குது. சோ இப்ப வருது நல்லா. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, சிஸ்டருக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப எவ்வளவு பாசம் கொடுக்குறீங்க பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதான் இப்ப கொஞ்சம் இப்பதான் லைட்டா இருட்டாயிருக்கு. ஆனா இன்னும் 4-5 நாளா சரியான சூடுங்க, பயங்கர வெயில். அப்படியே பாத்தீங்கன்னா கனகனான்னு அப்படியே தூத்திக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஜூன் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அதனாலதான் இங்க வந்து ஜூன் மந்த்ல வந்து லீவ் விடுவாங்க ஸ்கூல். பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும்ட்டு வெளியிலதான் போனா கருவாடு மாதிரி ஆயிடுவோம். அவ்வளவு ஒரு ஏன்னா இங்க உள்ள கார் வேற நிறைய, அதோட இன்ஜின் ஹீட்டு எல்லாம் சேர்ந்து இங்க வந்து குளிரும் அதிகங்க, வெயிலும் அதிகங்க. டெல்லியில பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிலு. சோ அதான் இப்படி போயிட்டு இருக்குது. அப்புறம் இன்னைக்கு ஒரு பர்த்டேக்காக போயிருந்தவங்க யாருன்னா அம்மாச்சி வேலை பாக்குறாங்கல்ல, அங்க வந்து ஒரு பையனுக்கு அங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்க குடும்பத்துல 3 பையன் ஒரு பொண்ணு. சோ அதுல ஒரு பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே. சோ அதுக்கு அதெல்லாமே இருக்கும். அதுக்கு முன்னாடியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெயிட் லாஸையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்டைம் நீங்க வெளில போறீங்க அப்படின்னா அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிடணும்ன்றது வந்து வச்சுக்கோங்க. வெளியில போய் கிரேவ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்மள வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். நம்மள கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறது அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அடுத்த அந்த அளவுக்கு நாட்டம் வராது சாப்பாடு மேல. அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? ரோஸ் சர்பத் வந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. அந்த ரோஸ் எசன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சுகர் ஆடடா தான் இருக்கும். சோ அது வந்து எடுக்க கூடாது. நீங்க வந்து கேட்டிருந்தீங்க ரோஸ் அந்த சர்பத் வந்து வித்தவுட் சுகர் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதுலயே அந்த எசன்ஸ்லயே இருக்கதான் செய்யும். சோ அதனால எடுத்துக்கிறாதீங்க. நீங்க வந்து நார்மலா லெமன் ஜூஸ் மாதிரிலாம் புளிஞ்சு குடிக்கலாம். சியா சீடு போட்டு அந்த மாதிரி வேணா குடிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இளநீ வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்க கூடாது. அது உண்மைதான். நான் கேள்வி வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, சிஸ்டர் இளநீ வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்க கூடாது ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அல்சர் இந்த மாதிரி புண்ணு வந்துரும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியாதா, ஏன் குடிச்சீங்க இப்படி, குடிக்காதீங்க இனிமே அப்படின்னு சொல்லி. எனக்குமே மைண்ட் வரவே இல்லை, ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே தெரியல. ஆனா ரொம்ப வெயிலா இந்த மாதிரி இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து சாப்பிடுறது நல்லது. சோ அதுக்காக தான் சொல்றாங்க. சரிங்களா? சோ நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சோ அதை பார்த்து நீங்களும் அதை பண்ணிடக்கூடாதுன்றக்காக தான் இப்ப கூட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இருந்தா சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எனக்கு கேட்டாங்க சொன்னாங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து நம்மளோட டெல்லி தமிழச்சி அஃபிஷியல் இருக்கும். நான் உடனே சில நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே அதுல வந்து கொடுப்பேன். ஸோ அதனால நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல நம்மள ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டெல்லி தமிழச்சி அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அதுல அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து கண்டினியூவா 1 hour பண்ணணுமா சிஸ்டர், இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் தனித்தனியா பிரிச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு அது சுச்சுவேஷன் அமையலைன்னா முடிஞ்ச வரைக்கும் 1 மணி நேரம் பண்ண பாருங்க. இல்ல அப்படின்னா அரை மணி நேரம் ஸ்பிளிட் பண்ணி கூட வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா கண்டிப்பா பண்ணிருங்க வாக்கிங். அது வந்து உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேர் வந்து மீரா. நான் வந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேன்.
நான் குண்டா இருக்கும்போது நல்லா இருக்கிற நான் குண்டா இருக்கும்போது நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து சொல்றாங்க, வெளியில இருக்கவங்களும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வெயிட் லாஸ் பண்ணதுனால என்னோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. பீரியட்ஸ் இப்போ வந்து நேச்சுரலா ஒரு 3 months எனக்கு வந்து கரெக்டா வந்துட்டு இருக்குது. இல்லன்னா எனக்கு வந்து முன்னாடி எனக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணது இப்ப 39 ஏஜ் ஆச்சு. எனக்கு வந்து ஒழுங்காவே பீரியட்ஸ் வராது. எனக்கு அதுல பிரச்சனையாவே இருந்தது. ஆனா இப்போ அந்த வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மாற்றம் என்னோட பாடியில இருக்குது. அது வந்து அதான் சொல்றேன், 3 months எனக்கு நேச்சுரலா வந்து பீரியட்ஸ் வந்து வருது, எப்போ போல கரெக்டா வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லையா? சோ ஆனா வந்து வீட்டுல வந்து நீ குண்டா இருக்கும் போதுதான் நல்லா இருந்த அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லிட்டு இருக்காங்களாம். ஆனா எனக்கு என் பாடியில வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நான் சின்ன ஸ்கூல் டேஸ்ல போட்ட ட்ரெஸ் எனக்கு வந்து இப்ப ஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதே குண்டாவே நீங்க இருந்திருந்தீங்களா, என்ன குண்டா இருக்கேன்னு சொல்றதுக்கும் அவங்கதான் இருப்பாங்க. ஒல்லியானாலும் இதேதான் சொல்லுவாங்க, என்ன குண்டானா எந்த கடையில அரிசி வாங்குறன்றது, இல்லாட்டினா ஒல்லியா இருந்தது, இல்லன்னா வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லையா, அடி மட்டும் தான் சரி சாப்பிடுறியோ, பிள்ளைங்களுக்கும் வீட்டுக்காரருக்கு கொடுக்காம நீ சாப்பிடுறியோ நல்லா அப்படின்றது. இதே வெயிட் குறைஞ்சா என்ன சீக்கிரம் வந்த மாதிரி இருக்க, தேவாங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டமா பேசுறது. நம்ம எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லதான் போறாங்க. ஆனா அது நான் அந்த நமக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் நடந்ததுனால நம்ம பாடியில என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் சரியா இருக்கு இல்லையா, அது பெரிய பெரிய விஷயம். அதை நீங்க சொல்லி சந்தோஷப்பட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து உங்களோட மோட்டிவேஷன் தான் காரணம்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்மளோட வார்த்தை ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் எனக்கு கண் கலங்குது. உண்மையாவே சொல்றேங்க. ஏன்னா நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கோம், இது ஒரு சோசியல் சர்வீஸாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க நானு. ஏன்னா யூடியூப்ல நீங்களே பாப்பீங்க, அந்த அளவுக்கு எல்லாம் வியூஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நான் தினம் வீடியோ போடுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றேன் எல்லாமே. ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் என்ன நம்பி இருக்காங்க, எனக்காக சிஸ்டர் இதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், நான் கூட வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டு மெயின்டைன்ல தான் இருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்து உங்களுக்காக தான் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு டபுள் வேலை ஆகுது. அதோட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகுது, உங்களுக்கே தெரியும். சோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நிறைய பேர் தான் சொல்லியிருக்காங்க, என்னோட ஹஸ்பண்ட்க்கு எனக்கு பிடிக்கவே இல்லை சிஸ்டர் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், என்னை வந்து குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கல்யாண வரன் கிடைக்காம இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து குழந்தை இல்லாம இருக்கிறாங்கன்ட்டு இந்த வெயிட்னால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் கிட்ட வருத்தப்பட்டு சொல்லும் போது, சோ அவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு சோசியல் சர்வீஸாவே போகட்டும், இத எதுக்காகவாது நம்ம இதனால குரோவானாலும் ஆகலாம். ஆனா இதை வந்து இப்போதைக்கு சத்தியமா சொல்றேன், நான் ஒரு சோசியல் சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வியூஸ் போகலையே, நான் என்னைக்கோ விட்டுருக்கலாம். ஆனா ஒரு 1000 பேர் இருந்தாலும் அது பயனுள்ளதா பாக்குறாங்க, அவங்களுக்கு அது தேவைப்படுது, உங்களோட வீடியோ எனக்கு தேவைப்படுதுக்கான்னு சொல்லும் போது பரவாயில்லன்ட்டு நான் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கையும் கஷ்டத்தையும் போட்டுட்டு தான் இருக்கேன். கஷ்டம் இல்லாம இருக்காது, ஏன்னா கஷ்டத்தையும் இஷ்டத்தோட செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், ஒரு 2 குழந்தைங்களை வச்சுட்டு வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து வீட்டுல உள்ளவங்களையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வீடியோஸையும் சாட்டிஸ்ஃபைட் பண்றதுங்கிறது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு பெரிய பெரிய டாஸ்க்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மன திருப்தி இருக்கு. இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க என்னால பயன்பட்டு இருக்கீங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவியா இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க கேட்க வேண்டுதான் நான் இதை வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து நிறைய லைஃப்க்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, 20,000 30,000 நான் காசு செலவு பண்ணிருக்கேன், ஆனா இவ்வளவு ஈஸியா நீங்க வெயிட் லாஸ் சொல்லிட்டீங்க, இது என் ஜென்மத்துக்கும் இந்த வெயிட் லாஸ் வந்து மாறாது எனக்கு அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ ஒரு ஏதோ அவங்களுக்கு பணம் விதத்திலையும் மனசுலையும் ஒரு இப்போ ஒரு சிலருக்கு நம்ம எப்படி சொன்னா அவங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகுன்ற மாதிரி நல்ல ஒரு சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலு, ரொம்ப பட்னி கிடக்காம ஓரளவுக்கு டேஸ்டியா சாப்பிட்டு ஒரு வெயிட் லாஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி. ஏன்னா நான் அந்த மாதிரிதான், நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபுட்டி தான். எனக்கு நல்லா பிடிக்கும், சாப்பிட்றது எல்லாமே பிடிக்கும். ஆனா எனக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்ப எப்படி நான் மாடிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது நிறைய சிஸ்டருக்கு என்னோட டயட் பிடிச்சு போச்சு. சோ அதனால நிறைய பேர் வந்து அதுக்காகவே பார்க்க ஆரம்பிச்சது. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீங்களும் வந்து பாத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இது எல்லாமே மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்து இருக்கேன். சோ கண்டிப்பா தொடர்ந்து நீங்க வந்து பண்ணுங்க. ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 2 நாள்ல எதுவுமே கிடைச்சிடாதுங்க. தொடர்ந்து அதற்கான முயற்சி போடும்போது கண்டிப்பா அதற்கான பலன் வந்து கிடைக்கும். சோ அதனால நிறைய சிஸ்டர்ஸ் கூட கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, கமெண்ட்ஸ் டெய்லியும் செக் பண்ணுங்க.
அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு வந்து வெயிட் வந்து கெயின் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா ப்ராப்பர் டயட் பண்ணாம வாக்கிங் பண்ணாம இருக்கீங்களான்னு எனக்கு சரியா தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தையை கேள்விப்படுறேன். அப்போ நீங்க பர்ஃபெக்ஷனா எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு எல்லா உள்ளவங்களும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி நல்லா வந்திருக்காங்க. ஸோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சின்ன மிஸ்டேக் கூட பண்ணாதீங்க. ஸோ அதான் இது கொஞ்சம் ஸ்வீட் ஒரு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சமா கடிச்சுக்கலாம், அது ஒரு சீட்டு தான் சரிங்களா. நீங்க அன்னைக்கு பண்ணதுக்கான பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா. கரெக்டா பண்ணுங்க சரிங்களா. கவனி கஞ்சி, கருப்பு கவனி கஞ்சி டெய்லி வந்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பா காலைல பிரேக்ஃபாஸ்டா நீங்க வந்து டெய்லியும் கூட எடுத்துக்கலாம், அவ்வளவு நல்லது. எனக்கு வந்து நானும் ஒரு நாள் குடிக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இப்போ அதுதான் சொல்றேன் இல்லையா, ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்ல இருந்தோம்னா நம்ம வந்து இன்னும் மெனக்கெட்டு பண்ணிட்டே இருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கோமா, அதுல முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா. இருந்தாலும் நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் போட்டிருக்கேன், வெயிட் லாஸ்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே கூட ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு அப்புறம் பசிச்சா நான் வந்து சொல்றேன் 6:30 to 7 டின்னர் முடிச்சிருங்கன்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் நான் பசிச்சா, நீங்க பசிச்சானா ஒரு சிலர் பசிக்குது அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் தண்ணி இந்த மாதிரி ஏதாவது குடிச்சுக்கோங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா அந்த டைம் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுற டைம். சோ வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தண்ணி குடிச்சா வாமிட் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அப்ப ஸ்கிப் பண்ணுங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க சரிங்களா. அதை தான் நான் சொல்ல வரேன். இல்லைன்னா ஒரு ஜீரகத்தை கொதிக்க வச்சு குடிக்கிறது, சோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஆல்டர்னேட் நிறைய இருக்கு, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனா 6:30 to 7 டின்னர் முடிச்சிட்டீங்கன்னா வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. அப்புறம் நீங்க பண்ணதுக்கான பிரயோஜனமே இருக்காது. அந்த 6:30 to 7 நல்ல புரோட்டீன் நிறைந்த ஒரு உணவை எடுத்துக்கும் போது கண்டிப்பா ஃபில்லிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட்டிங்காவும், சடனா ஒரு ஃபுட் பிளான் மாறும் இல்லையா, அப்ப ஒரு மாதிரியா தான் இருக்கும். அப்புறம் அப்படியே உங்களுக்கு வந்து செட்டப் ஆயிடும். அந்த ஒரு வாரம் நல்லா பல்ல கடிச்சிட்டு இருங்க. அதுக்கப்புறம் கரெக்டா புரோட்டீனை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க நைட் டின்னருக்கு. ஸோ நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த ஜூன் 15 தந்தையர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லிடுங்க, எல்லாருமே வாழ்த்துங்க. ஏன்னா ஒரு தந்தை தான், இப்ப தாய் எவ்வளோ இதுவோ தந்தையும் அதற்கு நிகரானது. ஸோ எல்லாருக்குமே ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள்ங்க. எனக்கு ரொம்ப ஃபாதரே இல்லை நமக்கு, ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்றது ரொம்ப கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் அப்பா எனக்கு 2 வயசு நான் யோசிச்சு பாருங்களேன், இறந்துட்டாங்க. அப்பாவோட பாசம் எதுவுமே தெரியல, போச்சு. ஆனா அந்த 2 வயசு வரைக்கும் ஒரு குயின் மாதிரி ரொம்ப சொல்லுவாங்க அந்த ஊர்ல இருக்கவங்க, நம்ம வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்களா, என்னன்னா ரொம்ப பிடிக்கும். பொண்ணு பிறந்திருக்கு, அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் தான், எங்க அப்பாவோட பிறந்தவங்க 3 பேர் தான். பொண்ணே இல்லாத வீட்டுல நான் பொண்ணு அப்படிங்கும்போது ரொம்ப பிரின்சஸா இருந்து அந்த 2 வயசுல அவ்வளவு தாங்குவாரா என்னோட அப்பா சொல்லுவாங்க எல்லாருமே. சோ அது நிலைக்காம போயிடுச்சு. அப்பா இருந்திருந்தா வேற மாதிரி லைஃபா இருக்குமோ, அந்த மாதிரிலாம் ஒரு சில நேரம் தோணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த அப்பா பெண்களுக்கு வந்து அப்பா வந்து ஒரு பெரிய சப்போர்ட் தான், அது ஒரு சந்தோஷம் தான், அது கிடைக்கல. இருந்தாலும் எனக்கு தாய் மாமா, பெரியப்பா, சித்தப்பா இவங்க எல்லாம் இருந்து உண்மையாவே சொல்றேன், எனக்கு அவ்வளோ அந்த எண்ணம் வர வைக்கவே இல்லை. ஸோ அது நம்ம வந்து சந்தோஷப்படணும். இன்னொரு விஷயம், என்னோட கணவர் என்னோட வீட்டுக்கார பார்க்கும்போது இப்படி ஒரு அப்பா நமக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு அவர் பாப்பாருங்க அவங்க பிள்ளைங்களை. ட்ரெஸ் இன்னும் வரைக்கும் என்னோட பசங்களுக்கு அவர் மட்டும் தான் சூஸ் பண்ணுவாரு. என்னைக்காவது தான் நான் வந்து ட்ரெஸ் மாட்டி விட்டா இது நல்லா இல்லையப்பா வேற போடலாம், அவர் சூஸ் பண்ணி ட்ரெஸ் போட்டாதான் பிடிக்கும். இன்ன வரைக்குமே பசங்களுக்கு அவர் தான் ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணுவாரு, ஷூவா இருக்கட்டும் எல்லாமே. வெளில போறோம்னாலும் அவர் தான் போட்டு விடுவாரு எல்லாமே. சோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும், நமக்கு இப்படி ஒரு அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்பாவும் இருந்தா அப்படிதான் இருந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு இது இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் எப்படி சொல்லுவோம் இல்லையா, நானும் ஒரு குழந்தை மாதிரி தான். உண்மையாவே நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு சாக்லேட் வாங்கினா கூட எனக்கு 3ஆவதான் சேர்த்து வாங்குவாங்க. எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், அம்மாவும் எனக்கு பிள்ளைதான்டா அப்படின்னு சொல்லுவாரு எங்க வீட்டுக்காரு. சோ அது மாதிரிதான். சோ அதனால நமக்கு வந்து
உண்மையாவே சொல்றேன், ஒரு கணவர் நல்லபடியா அமைஞ்சிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த திங்கிங்குமே இருக்காது. உண்மையாவே சொல்றேன், என்னோட அப்பா அம்மா நினைவுக்கு வரவே இல்லை இப்பெல்லாம் எனக்கு. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடினா ரொம்ப அந்த ஃபீலிங் வந்து எனக்கு இருக்கும். அப்பா அம்மா இல்லாதனாலதான் இதெல்லாம் நடக்குதோ, ஒரு சில விஷயங்கள் சின்ன விஷயம் நடந்தா கூட இதனாலதானோ, அப்பா இல்ல அம்மா இல்லாதனாலதான் நடக்குதோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அது வந்து சின்ன பிள்ளைத்தனம் இல்லையா? ஆனா இப்ப சொல்றேங்க, உண்மையாவே சொல்றேன், அப்பா அம்மாவோட நினைப்பே இல்லாத அளவுக்கு ஒரு லைஃப் போயிட்டு இருக்குன்னா அது கிடைக்கிற கணவரை பொறுத்துதான். சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்றேன். கனவு ஒரு சிலர்லாம் டேட்ஸ் பிரின்சஸ் சொல்லிட்டு போடுவாங்க. சோ அந்த மாதிரிதான் நான் வந்து டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அது மாதிரி நான் வந்து ஹஸ்பண்டோட லிட்டில் பிரின்சஸ். சோ அந்த மாதிரிதான் சொல்லணும். சோ இதை நமக்கு பிடிச்சது ஒண்ணு வந்து நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நாமளும் போகணும்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணில ஒரு டைலாக் இருக்குல்ல, 100% உண்மைங்க. அது உண்மையாவே சொல்லணும். அது அந்த நினைவுக்கு வராத அளவுக்கு போயிட்டு இருக்கு லைஃப். சோ அதனால எல்லாருமே ஏதாவது ஒரு கஷ்டத்துல எல்லாருக்குமே இருக்குங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஸ்ப்ரெட் லவ், பாசிட்டிவிட்டி, அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சிச்சு. சோ எல்லாருக்குமே தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லா பிரதர்ஸ்க்குமே சொல்லிருங்க சிஸ்டர்ஸ், சரிங்களா? சோ உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை ஏதாவது நாளைக்கு அவங்களுக்காக பண்ணுங்க. குழந்தைங்க கையில ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணியாவது கொடுக்க வைங்க, சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மாடா உழைக்கிறாங்க ஜென்ஸ் எல்லாமே. உண்மையாவே சொல்லணும், நம்ம வீட்டுல உழைக்கிறோம்னா அவங்க போய் நம்ம வீட்டுல வந்து புலம்பிக்கிட்டே பண்ணிடலாம். அவங்க போய் வேற ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பாக்குறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் உண்மையாவே. ஏன்னா அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல கூட மாட்டாங்க. ஆனா நம்ம இங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து புலம்பி தீப்போம் அவங்கள்ட்ட. ஆனா அவங்க எதையுமே இது பண்ண மாட்டாங்க. என் வீட்டுக்காரெல்லாம் சொல்றாங்க, அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கி வீட்டுக்கு வர்றதுல அங்கேயே வந்து ஃபிளஷ் அப் பண்ணிட்டு வந்துருவேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிதான் நிறைய ஆண்கள் இருக்காங்க. சோ ஒவ்வொரு தந்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க. உண்மையாவே பெரிய பெரிய விஷயம். சோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாவே சொல்றேன், பெரிய பெரிய விஷயம் அது. சோ அதான். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம தந்தையர் தினத்துக்கு எல்லாரோட அப்பா கணவர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்து சொல்லி சந்தோஷப்படுத்துங்க, ஏதாவது உங்களால முடிஞ்ச மாதிரி, சரிங்களா? சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட 59.25 வந்து இருக்குது. சூப்பர். நான் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். உங்களுக்கு ஐடியாஸ் டிப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு நீங்க வந்து பிளாக் காஃபி தான் குடிக்கணும் போல இருந்தது. ஸோ அதனால வித்தவுட் சுகர் தாங்க நான் வந்து குடிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். உங்களோட வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து 6:30க்கு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஒரு மெடிடேஷன் பண்றதுக்காக போயிட்டு அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் லேட்டா தான் வந்து ஃப்ரீயா வந்து பண்ணிட்டு இருந்தேன். உளுந்தங்கஞ்சி தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அங்க மெடிடேஷன் பண்ற இடத்துல அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. மதிய லஞ்சுக்கு நான் ஏதாவது ஆஃபீஸ்ல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. உளுந்தங்கஞ்சி மாவு அன்னைக்கு அரைச்சோம் இல்லையா, அதை போட்டு கிண்டியாச்சு. நமக்கு சால்ட் போட்டு எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொள்ளு துவையல் நேற்று அரைச்சதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதை வச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டேன். உளுந்தங்கஞ்சியும் இந்த கொள்ளு துவையலை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை நான் வந்து சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து அம்மாச்சிக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு அவங்களுக்கு வந்து உளுந்தங்கஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு குண்டால வந்து வச்சு அப்புறம் ரெண்டையும் கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து உளுந்தங்கஞ்சி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே காலைல பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து கையோட பாத்திரத்துல கழுவி போட்டுட்டு என் பேர்த்து ஒடிதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறமா சரி பச்சை பயிரை வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் ரொட்டீனையும் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மதியம் போல ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போகணும். பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டு நான் வந்து தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அதுல வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாமே நல்லா வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மசாலாவுக்கு மஞ்சள் மட்டும் சேர்த்தா போதும். நான் வந்து கொஞ்சம் சாம்பார் தூள் வந்து ஃபிளேவருக்காக சேர்த்துருக்கிறேன் நான். ஸோ டேஸ்ட் அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து இந்த பச்சை பயிர் கடையில் தான் வந்து பண்றோம். அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சோடு துண்டு புளி போட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் போட்டு குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சரி இங்கிட்டு ஒலையும் அரிசியை வந்து நல்லா அழைச்சு மொத்தமா வச்சு விட்டோம்னா ஒரு சைடா ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டு கடகடான வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இங்கிட்டு குக்கரும் நல்லா வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு.
பச்சை பயிறு வந்து உடனே வறுத்துட்டு வேக வைக்கிறேன்னா ஒரு 5-6 விசிலுக்கு மேல வைக்கணுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாதமும் வெந்துருச்சு, அதையும் வடிச்சு விட்டுட்டேன். இங்கிட்டு பாருங்களேன், நல்லா பருப்பு நல்லா கடைஞ்ச மாதிரி வெந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு கலந்துட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இன்னும் ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்ததுல, ஸோ அந்த மாதிரி நல்லா மலன்னு கொதிக்க வச்சுக்கிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி அதுக்குள்ள குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை குளிச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ உஷ்ணமா இருக்குங்க, அதனால தண்ணி ஊத்திடலாம் அப்படின்னு தோணுச்சு. பசங்களையும் குளிப்பாட்டி ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ இது வந்து முன்னாடி எடுத்தது. மேக்ஸிமம் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து தலையை தட்டி போட்டுட்டு அப்புறம் சரி பீர்க்கங்காயும் வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு வகையான பீர்க்கங்காய்ங்க, இந்த மாதிரி இருக்கும், அது இங்க கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு இருக்கும்போது தோணுச்சு சரி மிஷின்ல துணியை போட்டு விட்டு வந்துடலாமேன்ட்டு அதையும் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அந்த பச்சை இருக்கு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் பூண்டு தட்டி சேர்த்துட்டு வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அதுல வந்து அந்த பருப்பு நம்ம வந்து வேக வச்சிருக்கோம்ல, நல்லா அதையும் சேர்த்துட்டோம்னா மிக்ஸ் பண்ணி விட்டா முடிஞ்சிச்சுங்க. அந்த பச்சை பயிறு கடையல் வந்து செம்மையா ரெடி ஆயிடும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அம்மாச்சிக்கு எப்பவும் போல 11 மணிக்கு காட்டி கொடுப்போம் இல்லையா, பால் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால மோர் தான் வந்து தயிர் இருந்தது, மோர் நல்லா வந்து பிக் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா சரி பீர்க்கங்காயும் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு தட்டி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பீர்க்கங்காய். அதுக்கப்புறம் தக்காளி உப்பு சேர்த்து எப்பவும் போல வதக்குவோம்ல, அதையும் வந்து வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம பீர்க்கங்காய் தோல்லாம் நீக்கிட்டு காயிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தோல்லையுமே துவையல் அரைச்சா நல்லா இருக்கும், நான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு வந்து கீரை போட்டேங்க அவசரத்துல. அதுக்கப்புறம் காய் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுல் வந்து தர்பூசணி பழம் தான் கட் பண்ணி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா வெயில் பாருங்களேன், என்னை பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறம் இங்கிட்டு பாருங்க பீர்க்கங்காய் பொரியல் நல்லா சூப்பரா வெந்து ரெடி ஆயிடுச்சு. செம்மையா இருக்குங்க, சாதத்துல போட்டு பரட்டி சாதத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா நாங்க நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் போட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு கேக் வாங்குறதுக்காக தான். இங்க யாருக்கு பர்த்டேன்னு பாத்தீங்கன்னா அம்மாச்சி வேலை பாக்குறாங்கல்ல அந்த மேடமோட பையனுக்கு தான், 3வது பையனுக்கு. அந்த மேடம் வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஒரு ஆஃபீஸ் அவங்களோட வேலையா வந்து வெளில போயிருக்காங்க, பசங்களும் அவங்க மட்டும் தான் இருக்காங்களா. ஸோ அதனால நம்ம கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் கேக் கடையில போயிட்டு வாங்கிக்கிட்டு, ஆட்டோக்கார பையன் நமக்கு எப்பவும் கவன ஸ்கூல்ல கூட்டி போறதுக்கு வருவார் இல்லையா, அவர் தான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு. சரி வந்ததுக்கு அப்புறமா சரி அம்மாச்சிக்கு லஞ்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு மொத்தமா வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊறுகாயோட பீர்க்கங்காய் பொரிய அந்த தொக்கு மாதிரி நல்லா அப்புறம் அந்த பச்சை பயிர் கடையில எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஜூஸ் கீஸுன்னு எல்லாமே வாங்கிட்டு அங்க வந்து போயிட்டோங்க. நாங்க நான் பின்னாடி அப்படியே லஞ்ச் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டே வந்து வந்தாச்சு அங்கே வீட்டுக்கு. படன்னு எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டு இருந்தேங்க. டைம் ரொம்ப சீக்கிரமா ஓடிடுது, நம்ம எவ்வளவுதான் பிளான் பண்ணி பண்ணாலும். அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு சரி அந்த சிப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ற மாதிரி கொஞ்சம் பலூன்ஸ் இதெல்லாம் ஊதி அந்த சிப்ஸ் எல்லாமே வந்து ரவுண்டா வச்சு கேக்கு சாக்லேட்ஸ் பிஸ்கெட்டு ஜூஸ் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோமா, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு அதுதானே ஹாப்பினஸ். ஸோ அதெல்லாமே பரப்பி வச்சு கொஞ்சம் அப்படியே டெக்கரேட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜூஸ் பாட்டிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறமா சரி அம்மாச்சி தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா சூப்பரா வந்து கேக் கட் பண்ணோம். இது வந்து அந்த மேடமோட சொந்தக்கார பொண்ணு, அவங்களும் இங்கதான் இருக்காங்க. ஸோ இவங்க மட்டும்தான் இருந்ததுனால சரி நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாருங்களேன், தருணும் கையை வச்சு கேக் கட் பண்றாராம். ரொம்ப அவனுக்கு ஒரு அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி கேக் கட்டிங்லாம் நம்ம போறதுனாவே. குழந்தைங்களுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஊட்டி விடுறது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்களேன் குதிக்கிறத பயங்கரமா. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பயங்கரமா வெளியில போயிட்டு வந்தது அது இதுன்னு ரொம்ப அலைச்சல், அப்படியே வெக்க பயங்கரவங்க, வெளியிலே போக முடியாது. இங்க உள்ள ஹீட் எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டோமா, வரும்போது அங்கே வந்து அம்மாச்சி ஃப்ரைஸும் சிக்கன் 65 தான் அங்கே வந்து பர்த்டேக்காக செஞ்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பொண்ணு வந்து போட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் அங்கேயே சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் தான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நானும் லஞ்ச் சாப்பிடணும் இல்லையா. ஸோ அதனால் நான் கேக்கு ஜூஸ் எதுவுமே குடிக்கலைங்க, நான் அவ்வளோ கண்ட்ரோலாக வந்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் துணியெல்லாம் ஆகி போட்டிருந்தேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓட்ஸ் கிண்டி எடுத்துக்கிட்டு பீர்க்கங்காய் அந்த பொரியல் அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பச்சை பயிறு கிரேவி அந்த
அந்த கடையில வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சேன். அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நைட்டியை போட்டு பாருங்க, அப்பதான் வந்து நான் பெண்மையாவே உணர்ந்துன்ற மாதிரி இருந்துச்சு ப்ளோ வைக்க. அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அவனை டியூஷன்ல விட்டுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கலான்னு காஃபி முறுக்கெல்லாம் வச்சு கொடுத்து நானும் ஒரு பிளாக் காஃபி வந்து போட்டு குடிச்சேங்க. ஏதோ குடிக்கணும் போல தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த வீடியோலாம் எடுப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சரி டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் முட்டை பொரியல் மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம வந்து சேர்த்துட்டு மொத்தமா வதக்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தனியாவும் இந்த பொரியல் வந்து சாப்பிடலாம், இல்லைன்னா சாதம் சப்பாத்தி கூட வச்சு கூட சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் காளான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வதக்கணும்னா அதுல நல்லா வந்து நீர் ஈர்த்து வரும் நல்லா இந்த மாதிரி. ஸோ அது மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாவுக்காக நார்மல் வெறும் மிளகாய் தூளும் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதை வந்து சேர்த்துட்டு நல்லா சுருள நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். முட்டை உப்பு ஊற்றிட்டு ஒரு 4 முட்டை வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பண்ணுறதுனால நம்ம வந்து 5 முட்டை சேர்த்துருக்கோம். சரிங்களா, சூப்பராக இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் எக் மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. செம்ம டேஸ்டியா இருக்கும். அப்படியே ஒரு கிண்ணத்துல நான் கொஞ்சம் போட்டு டின்னர் இதே அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். சூப்பரா முடிச்சிட்டேன். செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதான் வந்து குவான்டிட்டி எடுத்து கம்மிக்கிறது. இது மட்டும் சாப்பிடறதுனால அதிகமா இருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு அந்த பச்சை பயிர் கடையில் எல்லாமே இருந்துச்சு இல்லையா, இதை வச்சு சூப்பரா கொடுத்துட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு தண்ணி குடிச்சுதான் வந்து நான் டேவை வந்து கம்ப்ளீட் பண்றேன். செம்ம வெக்கங்க, இப்படா கூலர் முன்னாடி போய் உட்காருவோன்னு இருக்குது. ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்து மிக்க நன்றி. பாய்.